ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் எடுத்தது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் மீட்டிங்காக ராஜஸ்தான் கிளம்பிட்டாங்க. வீட்டில் நாங்கள் மட்டும்தான். அக்காவும் பையனும் வந்திருந்தாங்க. நானும் அக்கா குட்டீஸ் 3 பேர் 5 பேர் தான். அன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் வாக் தான். ஹஸ்பண்ட் இல்லாமல் இது வரைக்கும் நான் எங்கேயுமே போனது கிடையாது. இப்போ தான் வந்து பெங்களூரில் 2 நாள் மேனேஜ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க டெல்லி போயிருந்தப்போ வீட்டில் எல்லாமே ஆர்டர் பண்ணி தான் வச்சுருப்போம். எங்கேயுமே வெளியில் போக மாட்டோம். சரி, இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாமே நம்மளே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கறதுக்காக கிளம்பிட்டேன். பொட்டு கூட வைக்கல. பொட்டு வைக்க போய் ரூம் டோர் கபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ணால் தம்பி எந்திரிச்சிடணும்னு சொல்லிட்டு பொட்டு கூட வைக்காமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. தக்காளி வீட்டில் சுத்தமாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வீடே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நைட் எந்த ஒர்க்குமே முடிக்கல. ரொம்பவே டயர்ட். முன்னத்தினால வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அத்தை மாமா 2 பேருமே ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்கள ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நாங்களும் லூலு மாலெல்லாம் போய் சுற்றிட்டு லேட்டாக தான் வந்தோம். வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். பெருசாக எந்த வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்யவே இல்லை. அந்த அன்னைக்கு கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எல்லாமே கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாலும் தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக கடைக்கு போயிட்டு அப்படியே ப்ரௌனி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவும் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு போய் படுத்தாச்சு. தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி சினிங்கிட்டு இருந்தான்னு சொல்லி நைட்டு வந்து தூங்க வச்சுட்டு எந்த வேலையுமே செய்யலை. சரி, இப்போ காலையில் எல்லாமே டக்குன்னு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேண்டாம்ங்கிறத எடுத்து டஸ்ட்பினில் போட்டு எல்லாமே கையோடு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நைட்டு பால் வந்து அப்படியே இருந்துச்சு. சரி, கொஞ்சமாக பால் இருக்குது, சூடு பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பலாக்கொட்டை இருந்துச்சு. சரி, அதையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம், ஏன் முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முன்னத்து நாள் லூலு மால் போயிருக்கிறப்ப பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலும் லஞ்ச் பாக்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. காலையில் வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடல அப்படின்னு லஞ்ச் கொடுத்து விடுங்க, இல்லை ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. சரி, எது கொடுத்தாலுமே கொஞ்சம் ஸ்டீலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம். நான் வந்து குட்டிக்கு வாங்கினதுமே அக்கா பையனும் வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அக்காவும் ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தா. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி சில்வர்லேயே பிளேட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஒரு பிளேட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 385 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆஃபரில் அப்படியே பாதிக்கு பாதி 192 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க பில்லில். சரின்னு சொல்லிட்டு 2 பிளேட் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் வாங்கிட்டேன். ஜெராமிக்கில் இந்த பீங்கான் பிளேட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து கீழே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேட் பக்கமாக வந்து தம்பி வந்து உடச்சிட்டான். சரி, இதுக்கு மேலே வந்து அதுவே வாங்கணும் அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். அதுவுமே வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் இந்த ரேக் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேக் எல்லாமே க்ளீன் பண்ணிருந்தேன். குட்டீஸ்லேருந்து அக்கா வரைக்கும் 4 பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. யாருமே எந்திரிக்கல. சரி, அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தேன். செய்ய வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வாங்கிட்டு இருந்தது கூட உள்ளே எடுத்து வைக்காமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி, அதெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான். இதில் கொஞ்சம் தக்காளி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. தம்பி வந்து என்ன பண்ணான்னா கீழே எடுத்து போட்டு விளையாண்டுருக்கான். எவ்வளோ ஹைட்டில் வச்சாலும் சேர் போட்டு எடுத்து வச்சு அதை தான் வந்து பாலாக யூஸ் பண்ணி விளையாண்டுருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுறேன், திட்டவும் இல்லை. திட்டினா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்துடுது. எடுத்து போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டுறது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக காஃபி போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கையோட காஃபியும் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி பவுடர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பால் கடைக்கு போய்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. தக்காளி இது வரைக்கும் நான் வந்து நேரில் போய் வாங்கினதில்லை. ஹஸ்பண்ட் கூட தான் போய் வாங்குவேன், இல்லைனா அவங்க மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. இந்த டைம் வந்து சரி நம்மளே போய் வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணல. 7:30 மேலே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட் வந்து மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு. ரீசன்ட் டேஸில் எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. பெங்களூரில் சொல்லவே வேண்டியதில்லை, அந்தளவுக்கு பயங்கரமாக மழை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் தண்ணி வேறு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஏதாவது அடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளியில் போயிடுது. அந்த பக்கம் பால்கனியில் இருக்கிற பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கனெக்ட் ஆகிடுது. அப்படிங்கிறனால சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாமே மிஷினில் போட்டிருந்தேன். அதே எடுத்து காய போடலான்னு போட்டுட்ருந்தேன். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாலும் காய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். பாலும் காஞ்சிருச்சு. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மற்ற வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளாக தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன்.
தேங்காய் எப்போவுமே நாங்கள் ஊர்லேருந்து வரப்போ கொண்டு வந்துடுவோம். இடையில வேணும் அப்படின்னா மாமா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வரப்போ கொண்டு வந்துடுவாங்க. எப்போவுமே அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் சரி தேங்காய் சட்னி தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவே முடியல. அக்கா கூட பேசிட்டு குட்டீஸ்க்கு பார்த்துட்டு இருந்தனால வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு இந்த சட்னி மட்டும் அரைச்சிட்டு அப்படி தோசையில் ஊற்றி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறமா மத்தியானம் வந்து என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சரி ஓகே புளி சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி மட்டும் ஊற வச்சிட்டேன். அப்படியே கையோட புளியும் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு இருந்தேன். தோசை சுட்டு எல்லாம் கல்லாம் அப்படி அப்படியே அடுப்பு மேலேயே வச்சுட்டேன். சரி கையோட அதையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி ஊற வச்சுட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து புளி ஊற வச்சு தாளித்து சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஹஸ்பண்ட் வந்து டக்குன்னு ஆஃபீஸ் கொண்டு போகணும் அப்படிங்கன்னா புளியோதரை பொடி தான் வாங்கி இப்போ ரீசெண்ட் டேஸில் அதே தான் செஞ்சிட்ருக்கோம். புளி ஊற வச்சு தாளித்து நல்லா கொதிக்க வச்சு தாளித்து வந்து அந்த சாப்பாடு வந்து இப்போ கொண்டே போகிறதில்ல. சரி இன்றைக்கி அது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன். மாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி கடைக்கு போயிருந்தப்போ சப்பாத்தி மாவு தோசை மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ எல்லாமே எனக்கு வேணுங்கிறது நானே வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவங்க ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வராங்க, வெளியில் போகிறாங்க, அவங்களால ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ராஜஸ்தான் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே ஹோட்டலில் தான் அவங்களுக்கு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தனியாக செப்பரேட் ரூம் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எப்போவுமே எங்கே போனாலும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூமெல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே நம்மளோட வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அது பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி புளி வந்து வெங்காயம் பூண்டு மிளகாய் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதில் சாப்பாட்டு போட்டு கலக்கிறப்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே சுடு சாப்பாட்டை கலக்கணும் அப்படின்னா ரொம்ப குழஞ்சு போன மாதிரி ஆயிரும். சாப்பாடு நல்லா விசில் விட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா கலக்கி சாப்பிட்டு புளி சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா குட்டீஸ் வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. ரெண்டாவது எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வடகம் மட்டும் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து புளி சாப்பாடு கலக்கி வச்சுட்டு வடகம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு போகணும். அதுக்காக சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் 3:30க்கு வந்து மூவி டைம் வந்து புக் பண்ணியிருந்தோம். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வரைக்குமே நான் வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் போனதே கிடையாது. பெங்களூரில் இப்படி தனியாக சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் இது பண்ணலை. முன்னே அம்மா இருப்பாங்க, அம்மா கூடயே போனாலும் வந்து பெருசாலாம் எங்கேயுமே போனது கிடையாது. பெரியக்கா வந்திருக்கிறப்போ ஒரு டைம் வந்து மாலுக்கு போனோம். அக்கா அம்மாலாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போவுமே ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போனோம். எல்லா நாளும் போகவே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மூவிக்கு எல்லாமே அவங்கள விட்டுட்டு போனது. சூப்பராக புளி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். அப்படியே சைடில் வந்து வடகம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடகம் வந்து எண்ணெயெல்லாம் காய வச்சு வடகம் பொரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா குட்டீஸ்க்கு இது இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு உள்ளே இறங்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறது. கடைசியில் புளி சாப்பாடு காரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பாப்பாவும் தம்பியும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அக்கா பையனும் கொஞ்சமாக சாப்பிட்டான். நைட்டு வந்து தயிரோடு வந்து அதே புளி சாப்பாடு வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். ஏன்னா மூவிக்கு போய்ட்டு லேட்டாக தான் வருவோம் அப்படிங்கிறனால நைட்டும் வந்து அதையவே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அப்படியே சூப்பராக வடகமெல்லாம் பொரிச்சிட்டு குட்டீஸையும் சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நைட்டுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறம் எந்த வேலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையோட ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து மூவிக்கே கிளம்புனோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டார். நம்ம சார் பார்த்திங்களா வாமா போகலான்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டுருக்கிறாரு. அப்படியே போனால் இவங்க போய் ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏண்டா அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் இருக்கிற லூலு மால் அப்படிங்கிறனால ஒரு 4 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறனால அக்கா வந்து இப்போ அதெல்லாம் நானே புக் பண்ணுறேன்னு சொல்லி அக்கா தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. நானும் பழகிக்கிறேன், நீங்கள் தான் எல்லா பக்கம் போயிட்டுருக்கீங்க, நானும் பழகிறேன்னு சொல்லி அக்கா தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லூலு மால் கிளம்பிட்டோம். இவங்க 2 பேர் அங்கே நின்றுருந்தாங்க. இவன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல போய் தம்பி வாட்டு கம்முன்னு அமைதியாக கொண்டு இருந்தார். டைம் வந்து 2 o'clock மேலே ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து தூங்குகிற டைமு.
ஏன்னா இது வரைக்கும் தூங்காமல் இருந்ததே கிடையாது. சரி மூவிக்கு போய் அங்கே போய் தூங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். லூலு மால் தான் முன்னத்தினாலும் போனோம். அக்காருன்ட்டு வேறு மாலையில் இதே மாலைக்கே 2 டைம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், வேறு மாலில் டிக்கெட் இல்லைம்மா, இதில் தான் போயே ஆகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2:30க்கு மாலுக்கு ரீச் ஆகிட்டோம். 2:30 கரெக்டாக மூவி இருக்கிற 3rd ஃப்ளோருக்கு வந்து போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே இருந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கு 3 o'clock தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. என்னடா கொடுமை இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. 3500 எடுத்தால் 3500 ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. நாங்கள் முன்னத்தினாலே அதுக்காக தான் லூலு மால் போயிருந்தோம் அக்கா கூட. அக்காவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அக்கா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பெருசாக கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. சரி ஓகே இன்றைக்கெல்லாம் போக வேண்டாம் அந்த பக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா சைஸ் பார்த்து தான் இது பண்ண முடியும். அங்கே வந்து அங்கே ஒர்க் பண்ண எங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இனிமேல் லூலு மாலில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ்க்கு வரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருந்தேன். 3:30க்கு தான் வந்து உள்ளேயே விடுவன்ட்டாங்க. இங்கே முன்னாடி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் 3:30க்கு மூவிங்கன்னா 3 o'clock உள்ளே விட்டாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு அமைதியாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இல்லை, சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து குட்டியாக பாப்கார்ன் வாங்கி கொடுத்தாங்க. அதை இவங்க 2 பேர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து பயங்கர கோவம். எடுக்கிறக்கே விடலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அதில் கம்மியாக இருந்தோடனே அவன் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். மூவிக்குள்ளே வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா சீட் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிருந்துச்சு. எங்களுக்கே நாங்கள் 4 சீட் போட்டிருந்தோம். நாங்கள் போன படம் வந்து பார்த்திங்கன்னா மாமன். இந்த படத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு தான் இருந்தோம். எப்போ போகிறதுன்னு தெரியாமல் நினச்சி சரி இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாமா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து அந்த படத்தில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா ஹாப்பியாக படமெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா தூங்கிட்டு இருந்தார். பாப்பா அரை தூக்கத்துலேயே தான் இருந்தா. ஆனால் தூங்கவே மாட்டேன்ட்டேன். நானும் தட்டி தட்டி கொடுத்தும் தூங்கவே மாட்டேன்னு இருந்தா. சரி போடி நாங்கள் படத்தை பார்க்குறோம், என்னை டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டோம். அவள் வந்து பாப்கார்ன் கூட கேட்கல. சிக்கனில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அது மட்டும் செகண்ட் டைமும் கேட்டால். சரின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பிரேக்லேயும் போய் அதை தான் வாங்கி கொடுத்தா. நாங்கள் அப்படியே எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த அளவுக்கு ஒரு படம் வந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மால் விட்டு வெளியில் மூவி முடிச்சு வெளியில் வந்து பார்த்தா மாலில் அவ்வளோ கூட்டம். போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. திரும்பி வரப்போ பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே இது நமக்கு செட் ஆகாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அக்கா மேக்ஸ் இருக்கு, வா உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை கூட்டிகிட்டு உள்ள அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நம்மால் வந்து ஒரு இடத்த பிடிச்சி போய் ஜாங்குன்னு உட்காந்துட்டாரு. இவரோட அட்டுலியை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகம்தான் ஆகிட்டுருக்கு. அக்கா கிட்ட எங்கே போய் எல்லோரும் கொண்டிருக்கீங்க, வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ புக் ஆகிடுச்சு, வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இந்த ஆட்டோக்கார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா பேசினார். அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர வழியில் நல்லா மழை பிடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு பெரிய மழை வரல, நல்லா கொஸ்தூரல் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வரப்போ அப்படியே தயிரும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பால் காய வச்சுட்டு வடகம் புளி சாப்பாடு இருக்குது, தயிர் ஊற்றி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நைட் டின்னரை. நைட் சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா அடுத்த நாளும் ஹஸ்பண்ட் இல்லை, என்ன சமையல் பண்ணுறதுனால யோசிக்கணும். நாங்கள் வந்து நைட்டே பிளான் பண்ணிட்டேன், சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கன்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்காட்ட ஓகேவான்னு கேட்டால் அவளும் ஓகே பண்ணிடு, சிம்பிளாக பண்ணிடு, வேலை முடியும் அப்படின்னு சொன்னால். சரி ஓகே அப்போ நமக்கு வந்து பெருசாக வேலை இல்லை, இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டு வந்து குட்டீஸ்க்கு கேட்டேன். ஆளு கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆளு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கையோடு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். அக்காவும் வந்து நிறைய டைம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தா. அப்பப்போ கிச்சனில் இருக்கிற சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து அக்காவும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கையோடு வந்து பார்த்திங்கன்னா பாலும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அப்படியே பால் ஆஃப் பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சு நைட் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வருது சண்டே மார்னிங். பால் சிக்கன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன்.
சிக்கன் வந்து போய் ரொம்ப தூரம் போய் வாங்கணும். சரி இவங்களாம் எந்திரிச்சிட்டாங்கன்னா வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எந்திரிக்கிறக்குள்ளேயே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால், சிக்கன், மல்லித்தலை, புதினா தலை இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். நேரில் போய் வாங்குறத விட சிக்கன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கம்மி தான், கொஞ்சம் ஆஃபர் அது இதுன்னு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கையோடு வாங்கிட்டேன். நைட்டு யூஸ் பண்ண பாத்திரங்கள், அதாவது பால் குண்டா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி அதெல்லாமே எடுத்து சிங்கில் போட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம், சிக்கன்லாம் செய்கிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன். தயிருமே வந்து பார்த்திங்கன்னா உரையூத்தில் தேவையவே இல்லை. சரி ஓகே தயிர் பேக்கெட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் வாங்கி வச்சிட்டேன். புதினா வந்து பார்த்திங்கன்னா இத்திரி தான் 7 ரூபான்னு கொடுத்தாங்க. மல்லித்தலையும் 7 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த வேரோடு இருந்துச்சு அப்படின்னா 7 ரூபா, க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 27 ரூபா போட்டிருந்தாங்க. சரி நீங்கள் வேறு கொடுங்க, நாங்களே கட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கிட்டேன். அதில் இருக்கிற மண்ணெல்லாம் பால் பேக்கெட், தயிர் பேக்கெட்டில் ஒட்டிருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா சூடாக சுடுதண்ணி ஹனியும் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் எந்திரிக்கவே இல்லை, அவங்க எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டு. சரி அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருந்தேன். சிக்கனுக்கு எவ்வளோ டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட் எப்போதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். போட்டிருந்தாங்க. சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கினதில்லை, ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி போக முடியல அப்படின்னா அவங்க ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து இது வரைக்கும் ஆர்டர்லாம் பண்ணதே கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். அப்படியே சுடுதண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சுடுதண்ணி ஹனி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அந்த அன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை வர மாதிரியே இருந்துச்சு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட வெயில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ கருகும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மழையெல்லாம் நம்ம ஊரில் நல்ல மழையாக பெஞ்சா தென்னை மரத்துக்காக தண்ணியாகுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பால்கனியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், ஏன்னா அதுக்கு வந்து இன்றைக்கி டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அந்த அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கெல்லாம் போயிட்டு இந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டப்பாலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா செடியிலேயே இருந்துச்சு. நீங்கள் பிரியாணிக்கு பச்சை மிளகா இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதுலேருந்தே வந்து பச்சை மிளகா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5-6 பச்சை மிளகா, அப்புறம் செவந்திப்பூ எல்லாமே இருந்துச்சு. பச்சை மிளகாய் இன்னும் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சேர்த்து வேணுங்கிறப்ப தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோஸ் செடி இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் கொஞ்சம் வந்து ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு வந்து கட் ஆயிடுச்சு. அதனால் இருந்த மொக்கு எல்லாமே வந்து வாடிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டுருந்தேன். அதுவுமே மழைக்கு சூப்பராக தளைஞ்சு வந்துடுச்சு. செவந்தி பூ பார்த்திங்கன்னா நல்லா மொக்கு எடுத்துருக்கு. இந்த டப்பாவை மாற்ற வேண்டாம், இதுலேயே விட்டுடலாம், இதில் விட்டாவது நல்லா பூத்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா கூட மாற்றலை, வாங்கின டப்பாலேருந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த செவந்தி வந்து தலை வச்சுருந்தேன். அதுவுமே சூப்பராக தளைஞ்சு வந்துருந்துச்சு. அதெல்லாம் ஒரு செடி வச்சு அது வந்து அழகாக தளைஞ்சு வரப்போ நமக்கு வந்து பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த ரோஸ் செடி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக தளைஞ்சு இதோட 4-5 டைம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நல்லா பூத்துருச்சு. இந்த ஏரியாவில் ஒரு நாள் க்ளீன் பண்ணும், அது கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே பார்த்தா வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. வண்டி அங்கேயும் இங்கேயும் வந்து எல்லோரும் போட்டு வச்சுருந்தாங்க, குட்டீஸ் 3 பேரும். சரி அதெல்லாமே எடுத்து ஒர்சல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா தம்பி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டாங்க. பாப்பா எந்திரிச்சதுனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாள். அந்தன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காய சட்னியும் பொடி தோசை சப்பாத்தி இருந்துச்சு. சரி அதெல்லாமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். யாருக்கு என்ன வேணுமோ அதை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொடி தோசை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கையோடு எனக்கும் வந்து பொடி தோசை போட்டு சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். அக்கா வந்து எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு கேட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆளுக்கு என்னென்ன வேணும். அப்புறம் குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் தோசை வேணும்னு தான் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் தோசையெல்லாம் போட்டு கொடுத்துட்ருந்தேன். நல்லா எல்லாருமே வயிறு நம்ப சாப்பிட்டதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சில்லி சிக்கனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து ஜேபி பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். அதையும் போட்டு அப்படியே சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். வேணுங்கிறப்ப பொரித்து சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடவே இல்லை இப்போதைக்கு ரீசெண்ட் டேஸில். சரி அப்படியே சூப்பராக ஒரு பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரியாணி ரைஸுமே கிடையாது, சீரக சம்பா ரைஸும் கிடையாது. சரி இருக்கிற சாப்பாட்டு அரிசி வச்சு பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து அப்படி எண்ணெயெல்லாம் ஊற்றி காய வச்சாச்சு. எப்பவும் போல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு,
2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக தானதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி பிரியாணி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா டேஸ்ட் வைஸ் ஓகே. காரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருந்தேன், குட்டீஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனால. ஏன்னா காரமாக இருந்துச்சு அப்படின்னா குட்டீஸ் வாயிலே வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணிக்க சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்து தக்காளியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுவே வந்து நம்ம சீரக சம்பா ரைஸ்லையோ இல்லை பாஸ்மதி ரைஸ்லையோ செஞ்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து அது இல்லை அப்படிங்கிறனால சாப்பாட்டு ரைஸ் தான் வச்சுருந்தேன். தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதெல்லாம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kgக்கு மேலேயே வந்து எடுத்திருக்கேன். அது எலும்பு இருக்கிற பீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸ் மட்டும் பிரியாணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் இருக்குது. நான் மொத்தமாக ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg சிக்கன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சில்லி சிக்கனுக்கு வச்சுட்டு, சில்லி சிக்கனுக்கு வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் தான் வச்சுருந்தேன். எலும்பு இருக்கிற பீஸ் எல்லாமே பிரியாணிக்கு எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிக்கன் வந்து சூப்பராகவே வெந்துருந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிருச்சு. சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ வந்தது கூட நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். எனக்கு காரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அரிசி போடுறப்பமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்சமாக உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். காரம் உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபைனலாக செக் பண்ணி பார்க்குறப்ப சாப்பிட்றப்ப பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் மல்லித்தலை புதினா மட்டும் ஆட் பண்ணி குக்கர் விசில் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். நான் தம்மெல்லாம் போடல, குக்கர்லேயே நார்மலாக எப்போவுமே செய்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். மலைக்கு வந்து சூடாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து விஷால் மார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். எப்போவுமே இந்த கடைக்கு வந்து கண்டிப்பாக போவோம். சரி ஓகே இந்த இன்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். தம்பியெல்லாம் பயங்கர குஷி வீட்டு விட்டு வெளியில் போனதுமே. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோலாம் புக் பண்ணிட்டு ஆட்டோ வர வரைக்கும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்கா அந்த பக்கம் என்ன இருக்குது இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தலை குளிச்சுட்டு தலை கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காயல. சரி ஓகே போயிட்டு வந்து எல்லாருமே படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். நான் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தூங்கவே இல்லை. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது. பாப்பா வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து கிட்ட வந்து நின்றுருந்தா. இவர் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாண்டுருந்தார். கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக ஆட்டோவும் வந்தாச்சு. அப்படியே ஆட்டோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஏறி கிளம்பிட்டோம். எங்கே மழை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் ஓடிபி எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். போகிறதுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க.
போது 50 அப்படியே வந்து விஷால் மார்ட்டு. இங்கே வந்து செராமிக் பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணுங்க எதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அக்காவுக்கு ஏதாவது கேட்டால் அவர் பாத்திரம் எங்கிட்ட இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு வாங்க தான் நான் எடுத்த வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பாப்பாலாம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரா ரியல் ஃப்ளவரா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே பிளாஸ்டிக் தான், வாங்க போகலாம் நமக்கு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ரிட்டன் வரப்போ ஒரே சண்டை குட்டீஸ்க்கு, நான் தான் அங்கே கோருவேன் நீ தான் இங்கே கோருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பாப்பா கூட சண்டை, இன்றைக்கி வந்து குட்டி தம்பி கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். நானும் அவனும் தான் மெயினாக சண்டை போட்டுட்டு இருந்தோம், நானும் அக்கா பையன் இன்னொன்னும் பயங்கரமாக சண்டை போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேணுங்க திங்ஸ் எல்லாம் ஃபோனையே வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி விட்டுட்டான். அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. மூடி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ண தான் ஓப்பன் பண்ணேன். அப்படியே பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப இது கிண்டி விட்டோம்னா பீஸ் எல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் இது பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து சில்லி சிக்கன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில்லி சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எண்ணெய் வந்து பொரிஞ்சு வரதை ரொம்ப சுண்ட விட்டோம் அப்படின்னா சில்லி சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நல்ல ஒரு அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமே வந்து லைட்டாக இது கொதிக்குது பார்த்திங்களா, அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அக்காலாம் போய் சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிட்டு பயங்கர பசியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து சில்லி சிக்கன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அப்படியே சூப்பராக ஒரு லன்ச் வந்து சாப்பிட போயிட்டோம். நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து நாங்கள் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மத்தியானம் சேர்ந்து அப்படியே நைட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா காலையில் மதியம் நைட்டு எவ்வளோ நேரம் தான் சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மடிக்காமல் கிடந்துச்சு. அக்கா வந்து சூப்பராக மடித்து கொடுத்துருந்தா. அப்படியே எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அவளையே டீ போட்டு கொடுக்க சொல்லிட்டு, நமக்கு இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்தா குடிக்கிறதுக்கு அவ்வளோ சுகமாக தானே இருக்கும். அப்படியே டீ குடிச்சிட்டு துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா இடையில எழுந்திரிச்சிட்டான். இப்போ அவனை தட்டி கொடுத்து தான் டீயே குடிக்க முடிஞ்சு. அப்புறம் அவன் எழுந்திரிச்சதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு, தம்பிக்கு பசியாகும்னு சொல்லிட்டு போகையிலேயே ஆரஞ்செல்லாம் ஜூஸ் போட்டு 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு சின்ன தம்பிக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாத்துக்குடி தான் இருந்துச்சு. இவன் வந்து கமலா ஆரஞ்சு தான் குடிப்பான் அக்கா பையன், வேறு எதுவுமே குடிக்க மாட்டான். ஏன்னா நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா கமலா ஆரஞ்சு, முலாம்பழம், சாத்துக்குடி எல்லாமே குடிப்பான். என்கிட்ட அவங்கக்கிட்ட குடிக்க மாட்டான். எல்லா குட்டீஸுமே அதே மாதிரி தான். அம்மாங்க கொடுக்கறத மட்டும் செய்யவே மாட்டாங்க. சித்தியோ பெரியமாவோ அம்ச்சியோ ஆத்தா யார் எது கொடுத்தாலும் அதை வந்து கரெக்டாக செய்வாங்க. கடைசியில் நமக்கு தான் கெட்ட பேர், அதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க நீங்கள் கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலே இது நிறைய நடந்திருக்கும். நான் வந்து முக்கால்வாசி தம்பிக்கு வந்து எல்லாமே கொடுத்துருவேன், கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பார்க்குக்கு வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா குட்டி தம்பி வந்து பயங்கரமாக அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டார். அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுத்தவங்க நானே தள்ளிட்டு போகிறேன், அவன் பாரு ரொம்ப அழுதுட்டுருக்கான் பாரு, பயந்துட்டான், ஆனால் நான் கொஞ்சம் நேரம் தள்ளுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவன் விடவே மாட்டேன்ட்டான். முடியாது நான் தான் தள்ளுவேன் அப்படின்ட்டே வந்துட்டு இருந்தான். நான் குறுக்கில் வருவேன் அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருந்தேன். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவனும் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், இவனும் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். 2 பேர்த்தையும் எப்படா வச்சு சமாளிக்கிறது அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வச்சுட்டு இருந்தோம். இவன் வந்து ஜாலியாக வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தான். அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போனால் தான் கோயம்புத்தூர்லலாம் பார்க் இருக்குது. இந்த மாதிரி பார்க் வந்து அங்கங்கே எங்கேயுமே இருக்காது கோயம்புத்தூரில் பெருசாக. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மழை தூர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற பெரியவங்க வாக்கிங் போகிற பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இங்கே வந்து மழை வந்தால் நிலையறக்கு இல்லாமல் செட் போட்டு வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த செட்டில் வந்து நாங்கள் அப்படியே பார்க் பண்ணிட்டோம். சைக்கிளையும் பார்க் பண்ணிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே லைட்டாக மழை தூரம் நின்னதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு வர நல்லா துளிக்கிறக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படியோ தம்பியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். வர வழியில் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு போனதும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான் மெயின் வேலையாக இருந்துச்சு. இப்போ எங்கள் தம்பிக்கு வந்து அரை தூக்கும் பசியும் ஆயிடுச்சு. ஏன்னா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குடிக்கவே இல்லை, விளையாண்டுட்டு கொஞ்சம் தான் குடிச்சிட்டு இருந்தான். சரி வீட்டுக்கு வந்தோடனேயுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஜூஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ப்ரௌனி தான் ஃபஸ்ட்டு அவர் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரே வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டாரு.
நம்ம சொல்கிறது இங்கே கேட்கவா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம ஊரில் பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வைக்கிறது இல்லை. வெறும் பட்டாணி, வெங்காயம், கேரட்டு, மசால் தண்ணி, பானி தண்ணி இது மட்டும் தான் வச்சுருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதையும் சாப்பிட்ருந்துட்டு வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அக்கா வந்து இருக்கிற எல்லா பாத்திரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டா. நான் வந்து சாப்பிட்டு பெருசாக இந்த வேலையை செய்யலை. அக்கா தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தா. சரி ஓகே நான் வீட்டை மட்டும் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக வீடும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். தம்பியை தூங்குறதுக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவர் வந்து வரவே மாட்டேன்ட்டார். என் கூடயே வந்து பால் பாட்டில் வச்சு விளையாண்டுருக்கார். என்னென்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன். லப்பரை வந்து கடிச்சிக்கிட்டு சேட்டை பண்ணிவிட்டு பயங்கர சேட்டை இருக்க அவருக்கு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கூட குறையிற மாதிரி இல்லை. பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஏன்னா பெரிய மேடம் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறனால போய் பெட்டில் போய் அப்படியே ஆஜராகிட்டாங்க. நான் போய் படுத்துங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டா. சரி எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லு அப்படின்னு சொன்னால் அவளும் பார்த்திங்கன்னா அழகாக குட் நைட்லாம் பாப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தா. ஏன்னா இவர் வந்து எப்போவுமே யாரை சொல்கிறதையுமே கேட்கவே மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் இவர். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.